இன்றைய சிந்தனை, உண்மையில் உங்களுக்கு எதிரி ஒன்று இருந்தால் அது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் ஒழுங்கற்ற எண்ணங்களே ஆகும். இது மகிழ்ச்சி அற்புதமான வார்த்தை. நம்ம எதிரின்னு மற்ற நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான எதிரி எங்கே இருக்குன்னு நம்ம மனசுக்குள்ள தான் இருக்குது, நம்முடைய ஆழ் மனதில் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள், முரண்பாடான எண்ணங்கள், ஒழுங்கற்ற எண்ணங்கள், பேராசை, கடும்பற்று, சினம், முறையற்ற பால்கட்சி உணர்வுகள், உயர்தாள் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் ஒழுங்கற்ற எண்ணங்கள். பாசிட்டிவான தாட்ஸ் இருந்தால் அது வழியாக இருக்கக்கூடிய சொல்லும் செயலும் எல்லோரும் நன்மை தருவதாக அமையும். நெகட்டிவான தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் வாயிலாக வெளிப்படைய சொல்லும் செயலும் தனக்கும் பிறருக்கும் துன்பம் தருவதாக அமையும். அப்போ உண்மையான எதிரி எங்கே இருக்கான வெளியே இல்லை, நம்ம மனசுக்குள்ளார நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களுடைய வாயிலாக தான் எல்லாமே நடக்குது. நம்ம நிகழ்வது நமக்கு வரமாக அமைவதும் எண்ணத்தின் பாசிட்டிவான எண்ணத்தின் வாயிலாக தான். நமக்கு இருப்பதெல்லாம் நெகட்டிவாக சாபமாக அமைவதும் நம்முடைய நெகட்டிவான தாட்ஸால தான். அப்போ எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு காரணமும் நம்முடைய எண்ணங்கள் தான், இன்பத்துக்கு காரணமும் நன்மைக்கு காரணமும் நம்முடைய எண்ணங்கள் தான். நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை அமைக்குது. எண்ணம் போல வாழ்க்கை என்பது உண்மையான வார்த்தை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். வாழ்க்கை